மித்ரா எனக்கு அப்படியே பேஜ் நம்பர் சொல்லுங்க. அக்ஷயா கிளாஸ் முடிச்சுட்டு உங்களோட டவுட் கிளாரிஃபை பண்ணிடுறேன்டா. ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு நான் எந்த சம் எடுக்க போறேன்? இல்லஸ்ட்ரேஷன் 55 சொல்லியிருந்தேனா நான் ஹோம்ஒர்க்கா? 55 சொல்லியிருந்தேனா? ஓகே. 51. ஆ ஓகே. So Janata Transport Company has been given a route 20 kilometer long for running buses. The company has a fleet of 10 buses, each costing rupees 50,000, having a life of 5 years without any scrap value. From the following estimated expenditure and other details, the bus fare to be charged from each passenger calculate பண்ணோம். Insurance charges 3% per annum. இது என்னது ஜாவா? ஜனதா டிரான்ஸ்போர்ட். ஓகே. இங்க பாருங்கண்ணா, இதெல்லாம் செட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்சூரன்ஸ் சார்ஜ்ன்றது என்னது? ஃபிக்ஸட் காஸ்ட். 3%ன்றது என்னது? 3%ன்றது 50,000ல ஒரு பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸோட காஸ்ட் வந்து 80,000. அப்போ 10 பஸ்ஸோட காஸ்ட் எவ்வளோ? 80,000 இன்ட்டு 10. அதுல 3% எவ்வளோ? 15,000. ஸோ 12 மாசத்துக்கு பரானம்னா என்ன? 12 மாசம். 12 மாசத்துக்கு 15,000னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? ரேஷ்மா வோடஃபோன். ஆ நெக்ஸ்ட் ஆனுவல் டாக்ஸ் ஃபார் ஈச் பஸ். ஸோ ஆனுவல் டாக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு இல்லையா? ஸோ ஒரு பஸ்ஸுக்கு 1000னா 10 பஸ்க்கு 10,000. ஸோ டிவைடட் பை 12 வந்து 833.33. நெக்ஸ்ட் டோட்டல் கேரேஜ் சார்ஜஸ் 1000 பர் மந்த். அப்போ 12 மாசத்துக்கு 12,000. டிரைவர் சேலரி எவ்வளோ? 150 பர் மந்த். ஸோ 150 இன்டூ இல்ல 150. ஆமா 150 இன்டூ ஒரு மாசத்துக்கு 150 ஒரு பஸ்ஸுக்கு. அப்போ 10 மாசத்துக்கு இன்டூ 12 18,000. 18,000 divided by 12 1,500. ஓகேவா? கண்டக்டர் salary for each bus 100 per month. ஸோ 100 per monthன்றது வந்து 1000 per monthன்னு போட்டிருக்கேன். புக்ல என்ன இருக்கு? சாரி தப்பா போட்டிருக்கேன். 100 into 12 100. ஒரு நிமிஷம்டா. ஒரு பஸ்ஸுக்கு 100 ரூபாய். அப்போ 10 பஸ். அப்போ 12 மாசம். ஸோ 12,000 டிவைடட் பை 12 போட்டிருக்காங்க. 1000 கரெக்ட். ஓகேவா? புரியுறதாடா எல்லாருக்கும்? இந்த இது அக்ஷயா இங்க 12,000. ஒரு பஸ்ஸுக்கு 100 ரூபாடா. அப்போ 12 பஸ்ஸுக்கு 1,200 ரூபாய்.
ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய். அப்ப 12 மாசத்துக்கு ஒரு பஸ்ஸுக்கு 100 ரூபாய், 10 பஸ்ஸுக்கு 1000, 12 மாசத்துக்கு 12,000. இது 12,000 டிவைடட் பை 12 1000 ஒரு மாசத்துக்கு. புரிஞ்சுதா அக்ஷயா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. ஆனுவல் ரிப்பேர்ஸ் டு ஈச் பஸ் 1000. ஆனுவல் ரிப்பேர்ஸ் வந்து 1000, ஒரு பஸ்ஸுக்கு 1000, 10 பஸ்ஸுக்கு 10,000. அப்ப டிவைடட் பை 12 வந்து 833.33. ஓகே. கமிஷன் டு பி ஷேர்ட் பை த டிரைவர் அண்ட் கண்டக்டர் ஈக்குவலி. ஸோ கமிஷன் வந்து டு பி ஷேர்டு பை தி டிரைவர் அண்ட் கண்டக்டர் ஈக்குவலினா அது எப்படி கால்குலேஷன்னா ஒரு 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 குட்டி ஸ்மால் சம்மரி கால்குலேஷன் இருக்கு. இது மட்டும் கடைசியா இப்போ சொல்லித்தரேன். ஓகே. காஸ்ட் ஆஃப் ஸ்டேஷனரி 500 into 12 6,000. மேனேஜர் salary 2,000 into 12 24,000. accountant salary 1,500 into 12 1,800. பெட்ரோல் ஆயில் பர் 100 கிலோமீட்டர் அதுக்கு ஒரு ஒர்க்கிங் இருக்கு. சரி, இந்த ரெண்டு ஒர்க்கிங் பார்த்துடலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? கமிஷன் டு பி ஷேர் பை த டிரைவர் அண்ட் கண்டக்டர் ஈக்குவலி 10% ஆஃப் தி டேக்கிங்ஸ். ஓகேவா? 10% அப்ப டேக்கிங்க நான் லெட்ஸ் சே 100 எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டேக்கிங்ன்றது என்னன்னா சேல் மாதிரி. சேல் டேக் அவேனா என்ன? சேல். காஸ்ட், கமிஷன், ப்ராஃபிட் எல்லாத்தையும் சேர்த்து தான் டேக்கிங்ஸ் வரும். அப்போ காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா கமிஷன் வந்து 10% ஆஃப் டேக்கிங்ஸ்னால 0.10. ப்ராஃபிட் எவ்வளோ சொல்றாங்க? assuming 15% profits on takings, so 0.15x. அதுக்கப்புறம் கமிஷன் காஸ்ட் இல்ல டோட்டல் காஸ்ட் இப்ப பார்க்கணும். டோட்டல் காஸ்ட் வந்து ஸோ காஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாமா? அப்புறம் வந்து ஒரு டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் இருக்கு. that divided by 12. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். பெட்ரோல் அண்ட் ஆயில் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்கண்ணா, அதுக்கப்புறம் நம்ம இது பார்க்கலாம். பெட்ரோல் அண்ட் ஆயிலுக்கு எப்படின்னா 100 கிலோமீட்டருக்கு 25. அப்போ எவ்வளோ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு? $30,000 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சம்பளம் கொடுத்துருக்காங்களா என்ன? ஓகே. இது கண்டுபிடிக்கணும்ல ஆக்சுவலா. அப்போ வந்து 10 into இங்க 20 into 2 ways வந்தனால 20 into 2 40 into 3 120 120 into number of days வந்து 25
25 அதுக்கப்புறம் that into number of buses வந்து 10 ஒரே நிமிஷம் நான் இங்க போடுறேன் கிலோமீட்டர் கால்குலேஷன் கிலோமீட்டர்ஸ் கால்குலேஷன் ஐஷா இது டேட்டா சொல்லுடா எவ்வளவு என்னன்ட்டு மொத்தம் 20 கிலோ லாங்கு எவ்வளவு பஸ்ஸஸ்டா சொல்லுங்க கண்ணா நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எவ்வளோ 10 டவுன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா நான் நம்பர் ஆஃப் டவுன்ஸ் இல்ல இந்த சம்ல இல்ல நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா 40 பேசஞ்சர்ஸ் ஆவரேஜா கொடுத்துருக்காங்க ஓகே அப்ப அது வேண்டாம் ஆவரேஜ் 40% இது ஓகே இது வேண்டாம் சீட்டிங் கெப்பாசிட்டி இது கொடுக்கலன்னா இது கொடுக்க வேண்டாம் நம்மளுக்கு பேசஞ்சர் நம்மளுக்கு என்ன வேணும்னா கிலோமீட்டர்ஸ் தான் வேணும் இல்லையா ஓகே ரைட்டு அப்புறம் 25 days in a month அப்புறம் ரவுண்ட் ட்ரிப் வந்து 3 ரவுண்ட் ட்ரிப்ஸ் ஓகே அப்போ this into this into this into this 15,000 3 ரவுண்ட் ட்ரிப்ஸ்னு சொல்றாங்க 3 ரவுண்ட் ட்ரிப்ஸ்னா that into 2 இல்ல 2 வே இல்ல 2 வேனா 15,000 into 2 so which is 30,000 kilometers ஓகேவா இங்க வெறும்னா கிலோமீட்டர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம் அதனால ஸோ ஒரு 100 கிலோமீட்டருக்கு 25னா 30,000 கிலோமீட்டருக்கு எவ்வளோ 30,000 இன்டு 25 டிவைடட் பை 100 ஸோ விச் இஸ் 7,500 ரூபாய் அப்போ அதனால தான் பெட்ரோல் அண்ட் ஆயில் 7,500 புரிஞ்சுதா கண்ணா யாருக்கா இது டவுட் இருக்கா 7,500 ஓகே செல்லம் ஸோ இதுவாடா செல்லம்மா 100 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் அண்ட் ஆயில் வந்து 25 ரூபாய் சொல்றாங்க கண்ணா இப்போ 30,000 கிலோமீட்டர்னா 30,000 இன்டூ 25 டிவைடட் பை 100 ஸோ 7,500 ரூபாய் அதான் இங்க பெட்ரோலுக்கு பண்றோம் சி கமிஷனை தவிர எல்லாமே கிடைச்சிருத்துடா இது இது எல்லாமே கிடைச்சிருது 31,000 இல்ல சாரி ப்ராஃபிட் எடுக்க வேண்டாம் இது 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 கிடைச்சிருது கமிஷனை தவிர நம்மளுக்கு எவ்வளோ 26,250 அப்பனா என்னோட டேக்கிங் உங்க சொல்றாங்களே டேக்அவே டேக்கிங்ஸ்னா என்னன்னா என்னோட சேலுக்கு இதெல்லாம் காஸ்ட் பிளஸ் கமிஷன் வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல கமிஷனுக்கு தான் வந்து 10% ஆஃப் இது டேக்கிங் செக்ஷன் வச்சிருக்கான் பிளஸ் வந்து 0.5ன்றது ப்ராஃபிட் ஓடுது நம்ம வந்து நார்மலா காஸ்ட் ஷீட்ல என்ன பண்ணுவோம் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ்ன்னு போடுவோம்லடா அதே மாதிரி தானே சொல்லுமா காஸ்ட் காஸ்ட் 26,250 26,250 காஸ்ட் ப்ராஃபிட் வந்து அதுல கொடுக்கல வெறும்னா அவன் என்ன கொடுத்துருக்கான்னா 15% ப்ராஃபிட்னு கொடுத்துருக்கான் அப்போ 0.15x இது ஆட் பண்ணோம்னா
இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு 26,250 ப்ராஃபிட். அப்புறம் நடுவுல வந்து கமிஷன் ஒரு காஸ்ட் இல்லையா? கமிஷனும் ஒரு காஸ்ட். ஆனா கமிஷன் காஸ்ட் தெரியாது. கமிஷனோட காஸ்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இங்க? 0.10x. அப்போ this plus this will give you another x, which is the sales. அதான் இங்க போட்டிருக்கேங்க நான். so x னா அப்புறம் அந்த simultaneous equation இது பண்ணுவோம்ல, x is equal to 35,000 வரும். so sales 35,000 னா profit எவ்வளோ? 35,000 into 0.15, 5,250. அப்ப கமிஷன் எவ்வளோ? 0.10 into 35,000. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதாடா? ஸோ இங்க பாருங்க செல்லம், ஸ்டெப் 1 ஒர்க்கிங்ஸ். இதை நான் அப்படியே கீழே போடுறேன். கொஞ்சம் காஸ்ட் ஷீட்டோட கான்செப்ட் இங்க எடுத்துன்னு வரோம்டா, வேற எதுவும் இல்லடா. ஓகேவா? இது ஒர்க்கிங் 1, ஒர்க்கிங் 2, ஒர்க்கிங் 3. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சம்மு. ஸோ இப்போ டோட்டலா 35,000ன்றது வந்து ஆ 30,000 நம்ம இங்க 40 மட்டும் மல்டிப்ளை பண்ணாம இருக்கோம்ல, ஏன்னா பேசஞ்சர் எடுக்கக்கூடாது. ஏன் இங்க பேசஞ்சர் எடுக்கக்கூடாது? வெறும்னா கிலோமீட்டர்ஸ் தான் நான் கால்குலேட் பண்றேன், அதனால நான் பேசஞ்சர்ஸ் எடுக்கல. ஆனா பேசஞ்சர் கிலோமீட்டர் நான் கால்குலேட் பண்ணும்போது இப்போ ஒர்க்கிங் 4 பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கிலோமீட்டர்னு வரும்போது பேசஞ்சரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. இது ஒன்லி கிலோமீட்டர், அதனால நம்ம பேசஞ்சர்ஸ் எடுக்கல. அவ்வளவுதான். இது சேர்த்து பண்ணா பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்ணா. ஓகேவா? சேர்க்காம பண்ணோம்னா ஒன்லி கிலோமீட்டர். புரியுறதாடா எல்லாருக்கும்? ஆபரேஷனல் காஸ்டிங் நிறைய வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டும் ஹாஸ்பிட்டலும் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டும் ஹாஸ்பிட்டலும். ஸோ எவ்வளவு வருது? 12,000. அப்பனா என்ன அர்த்தம்? 12 லட்சத்தி என்ன சொல்றது, 12 லட்சம் பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு 35,000னா ஒரு பேசஞ்சர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ? this divided by so 0.03 rupees. எல்லாருக்கும் புரியுதா? நான் இங்க போட்டுருக்காங்க. ஓகே சூப்பர். 50 யாருக்கா டவுட்னா சொல்லுங்க கண்ணா. 57th ப்ராப்ளம். யார் இது ஓரலா டிஸ்கஸ் பண்ணலாம்னு வரீங்க? who wants to come forward?
யாருமே வரலையா? ஸ்ரேயா நீங்க வரீங்களா கண்ணா? ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணாதான்டா முடியும். யாருமே வாய் திறக்கலன்னா என்ன பண்றது? ம். பிகாம் மாதிரிலாம் வராது. செம்ம ட்ரை பண்ணோம். ஏன் யோசிக்கிறீங்க எல்லாரும்னு எனக்கு தெரியல. ஒரே மாதிரி சம் வரவே வராது. எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். கான்செப்ட் அதே மாதிரி வரும். நீங்க தான் வந்து அப்ளை பண்ணிடணும். ஓகே. So Union Transport Company supplies the following details in respect of a company of a 5 ton capacity. ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, 5 ton capacity. டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எல்லா காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. The truck carries goods to and fro from the city covering a distance of 50 kilometer. Distance எவ்வளோ? 50. On outward trip, freight is available to the extent of full capacity. இது full capacity டா. போகும்போது full capacity-யோட போறான். வரும்போது எப்படி வரான்? 20 capacity-யோட வரான். அதே 50 கிலோமீட்டர் தான் பண்றான். அதே 5 ton. ஓகேவா? எவ்வளவு நாள் ரன் ஆகுது இது? டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ். இதெல்லாம் இந்த கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனும் ஸ்ரேயா எவ்வளவு நாள் ரன் ஆகுறது? 25 நாள்ரா. அவன் என்ன கேக்குறான்? டன் கிலோமீட்டர் கண்டுபிடின்னு கேக்குறான். ஸ்டெப் 1 என்ன பண்ணலாம்டா? சொல்லுங்க செல்லம். ம். டன் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. ஸோ ஸ்டெப் 1 டன் கிலோமீட்டர். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 55. இது வந்து ஒன் வேர்டு. ஓகே. போகிறது அவுட்வர்ட் ட்ரிப்பு. இது ரிட்டர்ன் ட்ரிப்பு. இப்போ அவுட்வர்ட் ட்ரிப்புக்கு 5 டன்னு 50 கிலோமீட்டர் 100 100 கெப்பாசிட்டி. ஸோ 5 இன்டூ 50 இன்டூ 100%. இது அவுட்வர்ட் ட்ரிப்புக்கு. ரிட்டர்ன் ட்ரிப்புக்கு வந்து அப்படியே 80% கம்மியாகிறது இல்ல. 5 இன்டூ 50 இன்டூ 20% தான். கரெக்டா? அப்ப இவனையும் சேர்த்தானா எவ்வளவு ஆகும்? மொத்தமா 300. 300 ஒரு நாளைக்கு
அப்போ 25 நாளைக்கு 300 இன்டூ 25. அப்போ 7600 டன் கிலோமீட்டர். இது இப்போ 7600 டன் கிலோமீட்டருக்கு நம்ம எவ்வளவு காஸ்ட்னு கண்டுபிடிக்கணும்ல, அது கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க செல்லம், ஒவ்வொரு காஸ்டா சொல்லுங்க. காஸ்ட் ஆஃப் ட்ரக் எஸ்டிமேட்டட் லைஃப் வந்தாலே என்னடா இருக்குங்கண்ணா? டெப்ரிசியேஷன் இருக்கும், கரெக்டா? ஸோ டெப்ரிசியேஷன் என்ன சொல்றான்? 90,000 10 வருஷம், டீசல் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஆமா. ஸோ 12 மந்த்ஸுக்கு 9,000. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 9,000 டிவைடட் பை 12. ஓகே. அடுத்தது டீசல் ஆயில் கிரீஸ். இது வந்து டைப் ஆஃப் காஸ்ட் என்னடா? ஃபிக்ஸட். டெப்ரிசியேஷன் ஃபிக்ஸட்ல தானே வரும். இல்ல டெப்ரிசியேஷன் ஆமா ஃபிக்ஸட் சார்ஜஸ். இல்ல டெப்ரிசியேஷன் வந்து சாரி ரன்னிங் சார்ஜஸ் அது. ஓகே நெக்ஸ்ட் டீசல் ஆயில் சொல்லுங்க செல்லம். ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு ட்ரிப்புக்கு 15 ரூபா. அப்போ 2 ட்ரிப்ஸ் இல்ல போக வர. அப்போ 25 நாளைக்கு எவ்வளோ? ஒரு ட்ரிப்புக்கு 15 ரூபா, டூ அண்ட் ஃப்ரோ, தட் இன்ட்டு 25 நாள். ஸோ 750 ரூபா. 12 மாசத்துக்கு 9,000 அப்ராக்சிமேட்லி. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லுங்க செல்லம். மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 500 பர் மந்த் இல்ல. ஸோ 12 மந்த்ஸுக்கு 500 இன்டூ 12. அப்புறம் டிரைவர் சார்ஜ் கிளீனர் சார்ஜ் இன்சூரன்ஸ் வெரி குட். டாக்ஸ் ஜெனரல் சூப்பர்விஷன் சாரி ஓகேவாடா. இப்போ காஸ்ட்லாம் பார்த்துட்டோமா? இப்போ ஒரு மாசத்துக்கு 3,750 ஆகுதுடா, கரெக்டா செல்லுமா? அப்போ வேற என்ன கொடுத்துருப்பாங்க? அப்போ ம் சி 7,500 டன் கிலோமீட்டருக்கு 3,750 ரூபானா ஒரு டன்னுக்கு எவ்வளோ? ஸோ 3,750 இன்டூ 1 டிவைடட் பை 7,500. ஸோ 50 பைசாடா ஒரு டன்னுக்கு. அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்னா, ரேட் பர் டன் கிலோமீட்டர் that the company should charge if a profit of 50% of the freight to be earned. இப்போ நான் பார்த்துக்கோங்க செல்லுமா, 50% of the freight to be earned அப்படின்னா 50% on the freight to be earned. What is the rate per kilometer? Profit of 50%.
ஸ்டெப் 4. இப்போ ஒரு டன் கிலோமீட்டருக்கு காஸ்ட் எவ்வளவு வருது? 50 பைசா. கரெக்டாடா? ஓகே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஆன் த ஃப்ரைட் இஸ் டு பி ஏர்ன்ட்னா ப்ராஃபிட்னு அர்த்தம். இந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்போர்ட் கம்பெனில இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், ஃப்ரைட் சார்ஜஸ்ல நான் 50% ஆன் மை ஆக்சுவல் ஏர்னிங்ல இது பண்ணணும்னா என்ன, இது காஸ்ட். சேல் வந்து சும்மா லெட்ஸ் சே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்டா. அப்போ ப்ராஃபிட் என்னவாடா இருக்கும்? 50% ஆன் சேல்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ 0.50 இன்டூ எக்ஸா? கரெக்டா? ஸோ அப்போ எப்படி பண்ணுவோம்? ஸோ இப்படி வரும் சொல்லம். 0.5 plus 0.5x is equal to x. கரெக்டா? அப்போ 0.5 is equal to 1x minus 0.5x. அப்போ 0.5 is equal to 0.5x ன்னு சொல்லலாமா? அப்போ x is equal to 0.5 divided by 0.5 is equal to 1. 1. அப்பனா 1, இது 0.5, இது 0.5. அவ்வளவுதான்டா. இதான் ஒர்க்கிங். யாருக்கு புரியல கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்ரேயா உங்களுக்கு புரியுதா ஸ்ரேயா? ஸோ இதுதான்டா ஃபார்மேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி நீங்க ஃபிக்ஸட் சார்ஜஸ் இந்த மாதிரியே போடுங்க. நான் இப்போ ஒர்க்கிங்னால இப்படி காமிச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம், பேப்பர்ல அழகா பக்கத்துலயே இது வந்து ஃபிக்ஸடு, இது மெயின்டெனன்ஸ், ரன்னிங்னு நீங்களே போட்டுட்டு அதை கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து இதை செகண்ட் ஸ்டெப் எடுத்துக்கலாம், இல்லை இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து செகண்ட் ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஆனால் அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன் எது எது எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அவுட்வர்ட் ட்ரிப்புக்கு கொடுத்துருக்கானா தனியாக போட்டுக்கோங்க. இதை சேர்த்துட்டு தான் இன்டூ 25 பண்ணணும். ஓகே, ஒன் டேக்கு மொத்தமாக இப்படி வருதுன்றது போது தான் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இதுக்கு இவ்வளோனா இதுக்கு இவ்வளோ போடுறோம். அப்புறம் டன் கிலோமீட்டருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அந்த முன்னாடி சம்முக்கு டேக் அவேஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி, டேக்கிங்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இந்த சம்ல என்ன அர்த்தம், அந்த ஃப்ரைட் இஸ் டு பி ஏர்ன்ட்னா என்ன அர்த்தம், நான் இந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இந்த டிரான்சாக்ஷன் மூலமா வர லாபத்துல 50% இருக்கணும்னா அப்போ நான் என்ன லைக் என்னோட சேல் வந்து அப்போ எவ்வளோ நான் வந்து சேலா இருக்கும். அப்போ சேல் 100ன்னு போட்டு ப்ராஃபிட்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகே ஸ்ரேயா, தேங்க்யூ குணா. ஸோ 58 ஹோம்ஒர்க். செம்ம ஈஸி ப்ராப்ளம். 58 ஹோம்ஒர்க். 59 வந்து ஓகே 59 எனக்கு நீங்க எல்லாருமே ஆப்ரேட்டிங் காஸ்டிங் நாளைக்கு ஹோம்ஒர்க் முடிஞ்சிருமா எல்லாரோடதும்? எல்லாரோடதும் நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா நான் இந்த சம் 59 59 ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஓகே 60 59 விட்டுருங்க. 60 60 கொஞ்சம் ஈஸி தான், பட் 60 விட்டுருங்க. 59 60 விட்டுருங்க கண்ணா. அதை தவிர நான் இன்னொரு ஒரு சம் முன்னாடி பண்ணோம். ஏதோ ஒரு சம் பண்ணமே. XYZ runs இந்த சம்மும் ஏஞ்சல் ஹாலிடே ஹோமும் இந்த 3 சம்மு நான் பண்ணணும். இது 2
ஆனா நீங்க ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுவேன். மூணுமே செம்ம டஃப் கிடையாது, ஆனா பெரிய டீடைல்டு சம். ஓகேவா? ஸோ நீங்க அதெல்லாம் ஹோம்ஒர்க் எனக்கு அப் டு டேட் எல்லாரும் முடிச்சிட்டீங்க சொல்லுங்க. நாளைக்கு முடிஞ்சிருமா எல்லாருக்கும்? ஆயிஷா, அக்ஷயா, கொஞ்சம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க கண்ணா. யாருக்கெல்லாம் வந்து நாளைக்குள்ள முடிச்சிடுவீங்க? எனக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸ் இது ரைஸ் பண்ணுங்க கண்ணா. நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள. ஓகே, விஜயலட்சுமி முடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. ஆயிஷா, ஸ்ரேயா. ஓகே ஓகே, நான் மெஜாரிட்டி நாளைக்கு முடிச்சிருவீங்கல்ல செல்லம். சூப்பர். நாளைக்கு ஆப்ரேட்டிங் காஸ்டிங் மட்டும் முடிச்சிருங்க கணமா. இன்னொன்னு உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்குதுன்னா நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஃபார்மேட் மாதிரி இருக்குடா, இந்த ஃபார்மேட்டை எடுத்துக்கோங்க. வெறும்னா அந்த டைப் ஆஃப் காஸ்ட் கூட ஃபார்மேட் இருக்கு. ஓகே, அந்த ஃபார்மேட்டை வந்து எல்லாத்துக்கும் சுத்தி சுத்தி டெப்ரிசியேஷன் டீசல் ஆயில் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. எல்லா சம்ஸுக்கும் அக்கார்டிங்கா இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸிக்காக போட்டிருக்கேன். என்னன்னா இப்போ ஸ்டெப் 3னா நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் போனால் இது மட்டும் பண்ணால் போதும். இல்லஸ்ட்ரேஷன் 58ல இதை கான்சென்ட்ரேட் பண்ணால் பண்ணுவோம், இதுக்கு இதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இல்லஸ்ட்ரேஷன் 54ல வந்து டேக்கிங்ஸை வந்து எக்ஸா வச்சுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அக்கார்டிங்காக உங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்கு அகாமடேட் பண்ணி, நான் சொல்றது புரியுதா? இந்த மாதிரி ஒரு 4-5 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கண்ணா. ஓகே, ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இல்லை நீங்களே ஹேண்ட் ரிட்டன்ல எழுதிக்கோங்க டீடைல்டா. ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இவ்வளோ இது பண்ணிட்டு ஹேண்ட் ரிட்டன்ல ஒரு ஒரு நோட்ல எழுதிட்டு அது ஒரு 5 ஜெராக்ஸ் காப்பி அப்படி எடுத்துக்கோங்க, 5 6. அதுல பண்ணீங்கன்னா செம்ம கடகடகடன்னு போட்டு ஹோம்ஒர்க் முடிச்சிடலாம். நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் இந்த கடைசி 3 சம் முடிச்சிருவேன். ஆனா ரொம்ப ஈஸி. கடைசி 3 சம் ரொம்ப டஃப் கிடையாது, ஆனா கொஞ்சம் டைம் டேக்கிங். சரியா? சூப்பர் கண்ணா. 53ல என்னடா டவுட்? அக்ஷயா சொல்லுங்க செல்லம். ஆ சொல்லுடா. ம். என்னமோ ஒரே நிமிஷம் திருப்பி சொல்லுங்களேன். சாரி கவனிக்கலடா. என்ன சொல்றீங்க கண்ணா? புரியல. இப்ப சொல்லுங்க கண்ணா. சொல்லுங்கம்மா. இதுடா, இதுவாடா 30? இதுவா?
ஆமா சொல்லுமா. நீங்க என்ன சொன்னீங்க அந்த 30க்கு? ம், ஒரு ஒரு நிமிஷம்டா. தப்பா போடுறான். ஸோ ஒரே நிமிஷம். 10 கிலோமீட்டர்ஸ். ஹவரு கிலோமீட்டர்ஸ். ஒரு ஹவருக்கு 30 கிலோமீட்டர்ஸ். அப்பனா ஹவர்ன்றது மினிட்ஸு. ஸோ 60 மினிட்ஸ்க்கு 30 கிலோமீட்டர்ஸு. அப்போ ஏ அட் அ டிஸ்டன்ஸ்னா 20 கிலோமீட்டர்ஸ்க்கு 60 இன்டூ 20 டிவைட் பை 30. அதே மாதிரி இங்க 1 ஹவருக்கு 30 கிலோமீட்டர் 1 ஹவர், அதாவது 60 நிமிஷம். அப்போ 30 கிலோமீட்டர் வந்து 30 கிலோமீட்டருக்கு 1 ஹவர் 60 நிமிஷம். அதே 30 கிலோமீட்டருக்கு 60 minutes. இப்போ அக்ஷயா, இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்களேன். 30 கிலோமீட்டர் 1 ஹவர்டா, 60 நிமிஷம். அப்போ டூ அண்ட் ஃப்ரோ 10 + 10 20 கிலோமீட்டர்ஸ்க்கு 40 நிமிஷம். அதே மாதிரி 30 கிலோமீட்டருக்கு 60 நிமிஷம். 15 × 2 30 கிலோமீட்டருக்கு 60 நிமிஷம். ஓகேவா? ஆ வேற ஏதாவது டவுட் இருக்காடா? சூப்பர் செல்லம். வேற யாருக்காவது டவுட்டு சோஃபார் சம்ஸ்ல? ஆயிஷா, அக்ஷயாக்கு இந்த டவுட் கிளாரிஃபை பண்ண. ஆயிஷாக்கு, ஆயிஷா, அஸ்வினி, மித்ரா போட்டு பாருங்க. விஜயலக்ஷ்மி, வஷிதா, ஸ்ரேயா. கான்செப்ட் சிம்பிள் தான்டா. ரீகேப் பண்றேன். டைப் ஆஃப் காஸ்ட் என்ன? ஃபிக்ஸடு, வேரியபிள், செமி வேரியபிள்ஸ், ரன்னிங், ஸ்டாண்டர்ட். இப்படியே சொல்றேன். இது மாதிரியே சொல்றேன். ரன்னிங்கு, ஸ்டாண்டர்டு, ஃபிக்ஸட் சார்ஜஸ், ரன்னிங் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். அப்புறம் பேசஞ்சர் கிலோமீட்டர்னா பேசஞ்சர் கிலோமீட்டர் அது எடுத்துக்கு பண்ணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இவ்வளோ டன் கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரூபானா ஒரு டன் கிலோமீட்டருக்கு எவ்வளோ. பர் மந்த்தும் வச்சுக்கோங்க, பர் இயரும் வச்சுக்கோங்க. பிஏனா பர் ஆனம், பிஎம்னா பர் மந்த். சரியா? இன்னும் 2 சம்ஸ் தான் நீங்க ஹோம்ஒர்க் போட்டதுக்கு அப்புறம் போடுறேன். இந்த 3 சம்ஸ். பட் த பேஸ் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேஷனல் காஸ்டிங் வந்து கவர் பண்ணிட்டேன் செல்லம். ஓகே, ஒரு 5:30க்கு திருப்பி லாகின் பண்ணலாம். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். borrowing காஸ்ட் எல்லாரும் தரவா எழுதிட்டீங்களா டெஸ்ட்? மித்ராவை தவிர. மித்ரா சொல்லிட்டாங்க கிளாஸ் முடிச்சுட்டு எழுதுறேன்ற. எல்லாரும் எழுதிட்டீங்களா கடமா? அக்ஷயா, ஆயிஷா, அஸ்வினி. ஓகே, அஸ்வினி, ஸ்ரேயா,
எழுதிட்டீங்களா செல்லம்? முடிச்சு வச்சீங்களா? வெரி குட்ரா, வெரி குட்ரா. விஜயலக்ஷ்மி, வஷிதா எப்படிடா இருக்கு ஹெல்த்? ஓகேவாடா? சூப்பர். சரி, ஓகே. ஒரு ஒரு 5:30க்கு அகைன் வில் ஸ்டார்ட் வித் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கலம். அப்போ ரீகேப் ஆஃப் borrowing காஸ்ட் பண்ணிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் சம்மு, அந்த சம்மு வந்து ஒரு 7 to 8 டைம்ஸ் வந்திருக்குடா. அந்த பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி ஒரு சம் பார்க்க போறோம்ல இப்போ ஃபர்ஸ்ட் சம் borrowing காஸ்ட்ல அது 7 to 8 டைம்ஸ். ஸோ borrowing காஸ்ட் ஏஎஸ் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி வச்சுக்கோங்க. 5:30க்கு we will meet. ஓகே சலாம், தேங்க்யூ. ஏய் எல்லாரும் ஆப்ரேஷன் காஸ்டிங் வந்து ஆப்ரேஷன் காஸ்டிங் ஃபைல்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க செட் பண்ணிட்டு பக்கம் மட்டும் சொல்றீங்களா? வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே சலாம். தேங்க்யூ கண்ணா. பை பை. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எக்ஸல் ரொம்ப நாள் முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன்டா நானு செல்லம் உங்களுக்கு.